ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த Zentangle Pattern பெண்டன்ட் செட்ஸை எப்படி நம்ம பெயிண்ட் பண்ணி அசெம்பிள் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே நேச்சுரல் டெரக்கோட்டா கிளேயால் பண்ணி ட்ரை பண்ணி பேக் பண்ணி எடுத்து வச்ச பீசஸ் இதெல்லாம். இப்போ கலர் பண்ணுறதுக்கு ஃபெவிக்ரிலோட பிளாக் கலர் எடுத்திருக்கேன். நம்பர் 6 ஃப்ளாட் ப்ரஷ். ஃபஸ்ட்டு நல்லா நம்ம பெயிண்ட் டைலூட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இயரிங்ஸு பெண்டன்ட்டு ஃபுல்லாகவே நம்ம இந்த பிளாக் கலரால் ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சுக்கலாம். பெயிண்ட் பண்ணும்போது கரெக்டாக அந்த டிசைனுக்குள்ளே நல்லா போகிற மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதே மாதிரி பாக்கி இருக்கிற இயரிங்ஸு பெண்டன்ட் எல்லாமே நம்ம பிளாக்கால் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு கிரியல் கம்பெனியோட ஆன்டிக் கோல்டு கலர் எடுத்திருக்கேன். அப்புறம் ஆர்டிசா கம்பெனியோட சில்வர் கலர் எடுத்திருக்கேன். ரெண்டும் ஈக்குவலாக எடுத்திருக்கோம். ஸோ தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கையில் நல்லா இந்த மாதிரி தொட்டுட்டு நல்லா அந்த 2 விரலால் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா பெண்டன்ட்டில் மேலே அப்படியே மேலே லைட்டாக வச்சு தேய்ச்சி எடுத்தோம்னா அந்த டிசைன்ஸ் எல்லாமே நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்கும். அந்த டிசைனுக்குள்ளே போயிடக்கூடாது. அந்த டிசைன் மேலே மட்டும்தான் இது தெரியணும். மேலே மட்டும்தான் பெயிண்ட் இருக்கிற மாதிரி நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ ஒன்ஸ் ஒரு தடவை ஃபுல்லாக நம்ம கோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா 2வது தடவை கோட்டிங் கொடுத்தோம்னா நல்லா இன்னும் நல்லா ப்ரைட்டாக நல்லா அழகாக இருக்கும். இதே மாதிரி நம்ம இயரிங்ஸ்க்கும் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கோட்டிங் முடிஞ்சுது. இப்போ மறுபடியும் நான் செய்கிறது செகண்ட் கோட்டிங். அவ்வளோதான், நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த பெண்டன்ட் செட்டுக்கு நான் பேர்ல் டீப் ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன். இதுவும் அதே மாதிரி இதில் ஒரு இது எடுத்துகிட்டு எவ்வளோ நம்ம பெயிண்ட் எடுத்தோமோ அதே அளவுக்கு நம்ம சில்வர்லேயும் நம்ம பெயிண்ட் எடுத்துக்கலாம். ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் எடுத்துக்கலாம். அப்போ ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கையில் அதே மாதிரி நம்ம தொட்டுட்டு நல்லா அந்த 2 விரலால் தேய்ச்சி அப்படியே வச்சு நம்ம தைக்கக்கூடாது. 2 விரலையும் நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா பெண்டன்ட் மேலே வச்சு இது மாதிரி லைட்டாக தொட்டு எடுத்துக்கலாம். அந்த 2 விரலால் நம்ம கையில் தேய்ச்சிட்டு நம்ம பெண்டன்ட் மேலே செய்யும்போது 2-3 தடவை செஞ்சதுக்கப்புறமா கையில் பெயிண்ட் இருக்காது, காஞ்சிருக்கும். ஸோ அதை வெறும் கையால் வச்சு தேய்க்கக்கூடாது. தேய்க்கும்போது அந்த பெயிண்ட் பண்ணது அப்படியே
அந்த காஞ்சு போனது வந்து அப்படியே உருண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் கையில் நம்ம விரலில் நம்ம பெயிண்ட் இல்லை அப்படிங்கும்போது அடுத்த தடவை மறுபடியும் டச் பண்ணிவிட்டு பெயிண்ட்டை தொட்டுட்டு அதே ஸ்டெப்ஸை நம்ம ரிப்பீட் பண்ணணும். ஸோ இயரிங்ஸ்க்கும் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெண்டன்ட் செட்டும் பெயிண்ட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு தடவை நான் வந்து பெயிண்ட்டு மாற்றும் போது நான் கை நல்லா கழுகிக்கிறேன். இப்போ நம்ம காப்பர் கலர் எடுத்துக்கலாம். காப்பர் எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவுக்கு சில்வரும் நம்ம எடுத்துகிட்டு ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம டேபிங் டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. மறுபடியும் அதே மாதிரி நான் விரலை எடுத்துகிட்டு ரெண்டு விரலும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறமா பெண்டன்ட் மேலே இப்படி வச்சு நான் எடுக்கிறேன். ஸோ நம்ம பேஸ் கோட்டு நம்ம பிளாக்கில் கொடுத்ததுனால மேலே இந்த மெட்டாலிக் கலர் வந்து தனியாக தெரியுது. உள்ளே இருக்கிற அந்த டிசைன்ஸ் நல்லா அந்த பிளாக்கில் அவுட்லைன் மாதிரி தெரிஞ்சு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட் கோட்டிங் முடிச்சதுக்கப்புறமா நான் செகண்ட் கோட்டிங் அப்படி நான் கொடுக்குறேன். நம்ம அந்த பெண்டண்ட்டை ஒரு ரொட்டேட் ஃபுல்லாக நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி ஒரு ரொட்டேஷன் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே நம்ம ஸ்டார்டிங் நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சது காஞ்சிருக்கும். அப்படியே மறுபடியும் செகண்ட் டைம் நம்ம கொடுக்கும்போது செகண்ட் கோட்டிங் கொடுக்குற மாதிரி ஆகிடும். இதே மாதிரி நம்ம வந்து இயரிங்ஸ்க்கும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த பெண்டன்ட் செட்டு நம்ம பெயிண்ட் பண்ணியாச்சு. இதை அப்படியே ஒன் டே ஃபுல்லாக நம்ம வந்து காய விட்டுடலாம். இது வந்து நெக்ஸ்ட் டே நல்லா பெயிண்ட் பண்ணி வச்ச பெண்டன்ட் இயரிங்ஸ் நல்லா காஞ்சிடுச்சு. ஸ்டட் பேஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் இது வந்து டெரகோட்டா பீடு. ஹோல்ஸ் வந்து நான் ரீஃபில் பென் யூஸ் பண்ணி போட்ட ஹோல்ஸு. இது வந்து 2 mm திக்னஸ் பிளாக் கார்டு. இது வந்து பிளாக் காட்டன் த்ரெட். B7000 க்ளூ எடுத்திருக்கேன். ப்ளையர், ஒரு சிசர். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இயரிங் ஸ்டட்டு ரெடி பண்ணிடலாம். அந்த ஸ்டட் பேஸில் க்ளூ வந்து அப்ளை பண்ணி கரெக்டாக சென்டராக பார்த்து வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணணும். இதே மாதிரி மற்ற இயரிங்ஸ்க்கும் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஒன் டே ஃபுல்லாக விட்டுட்டிங்கன்னா நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போது 2 mm திக்னஸ் கார்டை ஒரு 85 cm லென்த்துக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த 2 கார்னரையும் இந்த மாதிரி க்ராஸாக வந்து கட் பண்ணோம்னா அந்த பீடுக்குள்ளே உள்ளே விடும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த கார்டை நான் அந்த பெண்டன்ட்டோட யூபின்குள்ளே நான் கரெக்டாக விட்டுட்டு அந்த சென்டராக பார்த்து செட் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த பீடு டெரகோட்டா பீடுக்குள்ளே இது வந்து உள்ளே விட்டு நல்லா அது மாதிரி ரொட்டேட் பண்ணலாம். 2 கையும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் எதிர் திசையில் இந்த மாதிரி சுற்றும் போது அந்த ஒயர் வந்து அந்த கயிறு வந்து வெளியே வரும். இந்த டெரகோட்டா பீட் வந்து எலக்ட்ரிக் கில் மூலிமா நல்லா பேக் பண்ணி எடுத்தது. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பீடு. ஸோ உடையுங்கிற டென்ஷன் வேண்டாம். இப்போ அந்த கயிறு நல்லா வெளியே எடுத்ததுக்கப்புறமா ஒரு நாட் போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக நாட் போட்டுட்டு இந்த மாதிரி ப்ளையர் பிடிச்சி நல்லா டைட் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இப்போ ஒரு டேசல் செய்யலாம். அந்த பிளாக் காட்டன் த்ரெட் எடுத்து ஒரு 30 டைம்ஸ் இந்த மாதிரி சுற்றிக்கலாம். 30 to 35 டைம்ஸ் சுற்றிட்டு
ஒரு சைடு கட் பண்ணதுக்கப்புறமா சென்டரில் வச்சுட்டு அந்த நாட் போட்டோம் இல்லைங்களா, அந்த நாட் வந்து கவர் ஆகிற மாதிரி கரெக்டாக வச்சு பிடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் அதே பிளாக் கலர் காட்டன் த்ரெட்டால் இந்த மாதிரி சுற்றதுக்கப்புறமா நாட் போட்டு முடிச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கடைசியாக இருக்கிற அந்த இடத்த வந்து நல்லா பிடிச்சிட்டு நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி. அந்த ஒயிட் ப்ளூ கொஞ்சமாக எடுத்துக்கலாம். நம்ம அந்த நாட் போட்டோம் இல்லைங்களா, அதை வந்து சீல் பண்ணுறது கவர் பண்ணுறதுக்காக இந்த கம் போட்டு நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்கலாம். அவ்வளோதான், பெண்டன்ட் செட் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி பாக்கி இருக்கிற 2 பெண்டன்ட்ஸ்க்கும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ 3 பெண்டன்ட் செட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.